முக்கிய செய்திகள். 2G விவகாரத்தில் பிரதமரை குறிவைத்து செயல்படுவதா? பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் கண்டனம். உத்தரப்பிரதேசத்தில் 55 தொகுதிகளில் நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவு. தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம். பரமக்குடியில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவம். பாதிக்கப்பட்டவர்களிடம் சிபிஐ போலீசார் விசாரணை. கல்வியும் மருத்துவமும் ஏழை மக்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். 2G விவகாரத்தில் பிரதமரை குறிவைத்து செயல்படும் பாஜகவிற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தையும் விசாரிக்க வேண்டும் என்று ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி தொடர்ந்த வழக்கை டெல்லி சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு இது தொடர்பாக ப. சிதம்பரத்திடம் சிபிஐ விசாரணை நடத்த தேவையில்லை என்று அண்மையில் தீர்ப்பளித்தது. ஆனால் 2G ஊழலில் தகுந்த ஆதாரம் உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி வருகிறது. மேலும் பிரதமர் மன்மோகன் சிங் உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று கூறி வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி 2G விவகாரத்தில் பிரதமரை குறிவைத்து செயல்படும் பாஜகவிற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் பிரதமருக்கும் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிமன்றம் பலமுறை கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். Not one, not two, but 3 judgments. Not only the Saturday's judgment. 3 judgments have. 2 have affirmatively, positively, specifically said, declared, judicially stated that the Prime Minister has nothing to do with the matter. The Saturday judgment has clearly and categorically said that Mr. Chidambaram is not in any manner liable. And after that what happens? உத்தரப்பிரதேசத்தில் ஊழலில் சிக்கிய முன்னாள் அமைச்சரை கட்சியில் சேர்த்துக் கொண்ட பாஜக ஊழலுக்கு எதிராக பேசுவதா என்று கேள்வி எழுப்பிய சிங்வி பாஜக ஆளும் கர்நாடகாவில் ஊழல் மலிந்து கிடப்பதாக குற்றம் சாட்டினார். ஊழல் பற்றி குரல் கொடுக்க பாஜகவிற்கு எந்த அருகதையும் இல்லை என்றும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் முதல் கட்டமாக 55 தொகுதிகளுக்கு நாளை தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 403 தொகுதிகளுக்கு 7 கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக 55 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளில் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் மையங்களுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்புவதற்கான பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைந்ததையொட்டி அனைத்து கட்சி தலைவர்களும் இறுதிக்கட்ட சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தை பின்தங்கிய மாநிலமாக மாற்றிவிட்டார் என்றும் மத்திய அரசின் நிதியை மாயாவதி தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்திக் கொண்டதாகவும் அமேதி தொகுதியில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பத்திற்கு 12,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். 12,000 रुपए हर गरीब परिवार को गारंटी करके दिया। योजना नहीं है, कानून है। हमने कहा आम आदमी चाहता है, कानून देंगे, रोजगार 1,000 करोड़ रुपए भेजे, उत्तर प्रदेश भेजे। मायावती जी कहती है भैया यहाँ किसी का फायदा नहीं होगा, मनरेगा से किसी का फायदा नहीं होगा. பாஜக மற்றும் சமாஜ்வாடி கட்சிகளும் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை பிடிக்க தீவிரமாக முயன்று வருகிறது. அலகாபாத்தில் பிரச்சாரம் செய்த பாஜக தலைவர் நிதின் கட்காரி உத்தரப்பிரதேச மக்கள் ஏழ்மையில் தள்ளப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியே காரணம் என்று குற்றம் சாட்டினார். இதேபோல் தீவிர பிரச்சாரம் செய்த சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சர் மாயாவதி கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நல திட்டங்களில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் கூறினார். தனது பெயரை பிரபலப்படுத்துவதற்காகவே சட்டமன்ற வளாகம் முன்பு பூங்கா அமைத்ததாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார்.
पार्कों को निजी समझ कर केवल माना, ऐसे ऐसे लोगों के नाम पार्कों में रखे गए हैं जिसके उत्तर प्रदेश तक कोई न बांटता है न कोई जानता है। और तो और अपनी मूर्ति खुद ही लगवाई मुख्यमंत्री ने और उसका अनावरण भी खुद ही कर दिया। अब बताइए, ये भी कहीं अब है तो हंसने की बात भी सही है। நாடாளுமன்றம் கோடீஸ்வரர்களின் சபையாகிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற ஏஐடியுசின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அந்த கட்சியின் மூத்த தலைவர் குருதாஸ் தாஸ் குப்தா, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கல்வியும் மருத்துவமும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளது என்றும், புதிய வேலை வாய்ப்புகள் இல்லாததால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் புதிய பொருளாதார கொள்கையின் தாக்கத்தால் நாடும் நாட்டு மக்களும் சிக்கி தவிப்பதாக குறிப்பிட்டார். இதிலிருந்து மக்களை நாடாளுமன்றம் விடுவிக்கும் என நம்ப வேண்டாம் என்றும், ஏனெனில் அது கோடீஸ்வரர்களின் சபையாகிவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை கைப்பற்றினால் அதிலிருந்து கிடைக்கும் வட்டி இந்தியாவின் பட்ஜெட் தொகையை விட அதிகமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கடந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இமானுவேல் சேகரனின் 54வது நினைவு தினத்தில் பங்கேற்க சென்ற தலித் மக்கள் மீது போலீசார் நடத்திய காட்டு மிராண்டித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் கூட்டத்தை கலைப்பதாக கூறி போலீசார் நடத்திய இனவெறி தாக்குதலில் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் சட்டசபையில் வலியுறுத்தியதை அடுத்து தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி சம்பத் தலைமையில் விசாரணை குழு ஒன்றை அமைத்தது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக பரமக்குடிக்கு பலமுறை சென்று இந்த குழு விசாரணை நடத்தியது. பல கிராமங்களில் நீதிபதி குழுவை அனுமதிக்காமல் மக்கள் புறக்கணித்தனர். இருப்பினும் விசாரணையில் திருப்தியடையாத கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர். துப்பாக்கி சூடு சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறையின் அராஜக போக்கிற்கு கண்டனம் தெரிவித்ததோடு சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டது. இந்த நிலையில் நீண்ட தாமதத்திற்கு பின்னர் சிபிஐ விசாரணை ராமநாதபுரம் பரமக்குடியில் நேற்று தொடங்கியது. சென்னை கூடுதல் கண்காணிப்பாளர் சுரேந்திரன் தலைமையிலான போலீசார் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடம் ரகசியமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சிபிஐ குழுவினர் கடந்த 2 நாளாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சேர்ந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சேர்ந்த பகுதியில் ரகசிய முறையில் விசாரணை கொண்டு வந்தது. இப்போது ராமநாதபுரம் மாவட்டம் விருந்தினமாக அந்த சிபிஐ குழுவான 7 கொண்ட நபர்கள் தங்கியிருப்பதாக தெரிய வருது. துப்பாக்கி சூடு விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் இதுகுறித்து தற்போது எதுவும் கருத்து கூற முடியாது என சிபிஐ போலீசார் மறுப்பு தெரிவித்தனர். தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு இன்னும் நிவாரண உதவி ரங்கசாமி அரசு எந்த அக்கறையும் செலுத்தவில்லை என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். புதுச்சேரியில் வாட் வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் கூறி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பேரணி நடத்தப்பட்டது. புதுச்சேரி புதிய தபால் நிலையம் முன்பு தொடங்கி இந்த பேரணியில் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய நாராயணசாமி, புதுச்சேரியில் வாட் வரியை உயர்த்தி பொதுமக்கள் மீது வரிச்சுமையை திணித்துள்ளது கண்டனத்திற்குரியது என்றார். மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்க புதுச்சேரி அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மாநிலத்தில் தானே புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மாநிலத்தில் வரிச்சுமையை ஏற்றி எல்லா பொருட்களுக்கும், உணவு பண்டங்கள்ல இருந்து, எண்ணெயில இருந்து, அழகு சாதன பொருட்கள்ல இருந்து, மின் பொருட்கள்ல இருந்து எல்லாவற்றுக்கும் வரியை ஏற்றி பொதுமக்களுக்கு வரிச்சுமையை திரு ரங்கசாமி அவர்கள் சுமத்தியிருக்கிறார். இதனால் புதுவை மாநிலத்துடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கும். வெளிநாடுகளிலிருந்து முறைகேடாக பணம் பெற்றதை மத்திய அமைச்சர் நாராயணசாமி ஆதாரத்துடன் நிரூபிக்க தவறினால் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்று அணு உலைக்கு எதிரான போராட்டக் குழு தெரிவித்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி நெல்லையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி அணுமின் நிலை போராட்டக் குழுவிற்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் வருவதாக குற்றம் சாட்டினார்.
இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து சென்னை தீவுத்திடலில் வரும் 26ஆம் தேதி மாநாடு நடத்த உள்ளதாக கூறினார். வெளிநாடுகளிலிருந்து முறைகேடாக பணம் பெறுவதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து பணம் பெறுவதாக அவர் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என்றும், தவறினால் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் உதயகுமார் கூறினார். எந்தவிதமான ஆதாரமும் தராமல் இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருப்பதால் அவர் மீது கிரிமினல் டெஃபமேஷன் வழக்கு ஒன்று போடுவதற்கு எல்லா ஆயத்தங்களையும் நான் செய்து வைத்திருக்கிறேன். +2 தனித்தேர்வர்கள் தட்கல் திட்டத்தின் கீழ் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், மாவட்ட கல்வி அலுவலகம், தேர்வுத்துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணங்களோடு சிறப்பு கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேர்வுத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் 10ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக +2 தனித்தேர்வாக எழுதும் மாணவர்கள் கடைசியாக படித்த பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள பள்ளி தலைமை ஆசிரியரிடம் விண்ணப்பத்தில் கையொப்பம் பெற வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தயாரிப்பாளர்களுக்கும் திரைப்பட தொழிலாளர் சங்கமான பெப்சிக்கும் இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை 9ஆம் தேதிக்குள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் திரைப்பட தொழிலாளர் சங்கமான பெப்சிக்கும் இடையே சம்பள பிரச்சினையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெப்சி கோரும் சம்பள உயர்வு விகிதத்தை தயாரிப்பாளர்கள் சங்கம் ஏற்க மறுத்து வருகிறது. இதனால் 2 வாரங்களாக படப்பிடிப்புகள் முடங்கியுள்ளன. ஏற்கனவே நடந்த படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அரசு தொழிலாளர் நலத்துறையும் தயாரிப்பாளர்கள் பெப்சி சங்கத்தினர் இடையேயான முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் துறை நலவாரிய அலுவலகத்தில் ஆணையர் சந்திரமோகன் தலைமையில் நேற்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படாததால் வரும் 9ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் 9ஆம் தேதி 4 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. இந்த பேச்சுவார்த்தை தங்களுக்கு திருப்தி அளித்ததாக பெப்சி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தனியார் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு கொடுக்க தயாராக உள்ளது என்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பிரணாப் முகர்ஜி, நாட்டின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பை கொடுக்கும் நிறுவனங்களின் எதிர்பார்ப்பை மத்திய அரசு பூர்த்தி செய்யும் என்று கூறினார். மாறிவரும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ற வகையில் புதிய நிறுவனங்கள் சட்டத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நிறுவனங்கள் பங்கு வர்த்தகத்தில் அதிகம் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அவர், இதன் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்று கூறினார். முதலீட்டாளர்களின் நம்பகத்தன்மையை பெறுவதற்கு அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். காட்டாமனுக்கு சாப்பிட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம், மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சத்துணவு பணியாளர்கள், அரசு சலுகைகள் வழங்க கோரிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.